குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்குள்ள பலமா இருக்கக்கூடிய சூழல். சுக்கிரன் மட்டும் உங்க ராசிக்குள்ள இல்லைங்க, இன்னும் 3 கிரகம் ராசிக்குள்ள இருக்கு. புதன், சூரியன், குரு ஆகிய 3 கிரகங்களும் இந்த மாத துவக்கத்துல உங்க ராசிக்குள்ள இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய். இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது உங்களுக்கு துவங்குது. இந்த கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, தொழில், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, வருமானம், சேமிப்பு, படிப்பு, வெளியூர் வெளிமாநில பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்த்துருவோம். முதல்ல தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ராசிக்கு 10ல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலை நிதானமா, தீர்க்கமா, திடமா முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது இந்த சனி பகவான் சொல்றார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி நின்ற வீட்டிற்கு உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஆட்சி பலம் மற்றும் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முதல் 12 நாட்களுக்கு காரணம் என்னன்னா, முதல் 12 நாட்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசிக்குள்ள இருக்கார். அதன் பின்பு ஜூன் 12ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அப்போ முதல் 12 நாட்களுக்கு தொழில் சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனைகள், தடைகள் எது வந்தாலும் சமாளிக்க முடியும். மேக்சிமம் தடை தாமதங்களே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்ப முதல் 12 நாட்களுக்கு அதற்கு பின்பு நல்லா இல்லையா சார் அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அப்போ குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக போயிடும். கடன் வாங்கியாவது கையில காசு பணம் ரொட்டேஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்லுது. ரொட்டேஷனுக்கு பிரச்சனைகளே இல்லை. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது அந்த 12ஆம் தேதிக்கு மேல, ஜூன் 12ஆம் தேதிக்கு மேல பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே பேச்சு கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல உட்காரும் போது பேச்சினால சில தொந்தரவுகளும் எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை அப்படிங்கிறது சொல்லுது. ரைட்டா? அடுத்துதான் வேலைக்கு போடக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூப்பரா இருக்க போகுதுங்க. 6 சுக்கிர பகவான் ராசிக்குள்ள பலமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் 12 நாட்களுக்கு அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, குரு இருக்கிறாங்க, சுக்கிரன், சூரியன், புதன், இந்த 4 கிரகங்களோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல், இந்த 3 கிரகங்களோட. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில 6ஆம் அதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு சுக்கிரன். அப்போ வேலையில இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள், தடைகள் என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. ஃப்ரீயாக போறீங்க. எதிர்ப்புகள் குறைய போகுது அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, வேலையில எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆனா எதிர்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்ட வேலை கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். முதல் 12 நாட்கள்ல அவ்வளவு கடினமான முயற்சிகள் எடுத்தும் கிடைக்காத வேலை ஈஸியா இப்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. முதல் 12 நாட்களுக்கு அது சாதகமா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இல்லையான்னு கேட்டா, அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு 6 கூடியவர். அப்போ வேலையில ஏதாவது வருமான உயர்வு பார்த்துட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் காசு பணம் கிடைக்காம இருந்துட்டு இருந்தது, ஒரு ஹைக் கிடைக்காம இருந்துட்டு இருந்தது, எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து மாறி இப்போ இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த சம்பள உயர்வுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. ஸோ அப்போ வேலை சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல். ஆனா பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்கள் மூலமாக தொந்தரவுகள் வருவதற்கு, தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தேடி வந்தா கூட நம்ம சரியா அதை அணுகிட்டு அதில் பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க ஆணாக இருந்தாலும் பெண் சரி, பெண்ணாக, நீங்க ரிஷபராசி ஆண், ரிஷபராசி பெண் யாரா இருந்தாலும் பெண்ணால பிரச்சனை வரப்போகுது,
வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் குரு ராசிக்குள்ளே இருக்கிறாரு, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னாலும் குரு அஷ்டமாதிபதிங்க. அதுக்கப்புறம் தான் லாபாதிபதி. அவர் முதல்ல அஷ்டமாதிபதி. அப்போ அவர் பிரச்சனைகளுக்கு வழிவிட்டு தான் நிற்பார். அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். மாத பகுதிக்கு மேல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் எப்படி இருக்க போகுது? நல்லபடியா இருக்க போகுது. ஏன்னா வருமானம் அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் அதிபதி புதன் ராசிக்குள்ள வந்து திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். இப்போ முதல் 14 நாட்கள் ராசிக்குள்ள புதன் இருக்கார். அப்போ திக்பலம் தான், அங்க பலவீனம் அப்படிங்கிறது கிடையாது. 14ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாரு? ஜூன் 14க்கு மேல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அங்க புதன் ஆட்சி பலம் ஆகிறார். அப்போ இந்த மாதம் முழுக்கவே புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ நிறைய காசு பணம் வர்றத சரியாக திட்டமிட்டு சேமிப்புவதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக காட்டப்படுகிறது. அப்ப சேமிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அதுல எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. முடிந்த அளவு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்க முடியும். வருமானத்திற்கும் தடை தாமதங்கள் இல்லாம வருமானம் உயர்வே ஏற்படும் சொல்லிட்டு வேலைக்கு போறவங்களுக்கு வருமான உயர்வு கட்டாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவான சில விஷயங்களா இருக்குது. சேமிக்க முடியும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளக்கூடிய இல்ல நல்ல பழக்க வழக்கம் உடைய நபர்களுடன் பேசி பழகி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமே. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்க. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முதல் 15 நாட்களுக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்க போறார். அப்போ ஆரோக்கியம் அங்கு நல்லபடியாக இருக்க போகுது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா தீரப்போகுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இப்போ உறவுகளால் முழு ஆதரவு கிடைக்க போகுது. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம், வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகம், இது எல்லாமே முதல் 15 நாட்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு ஜூன் 15ஆம் தேதி. அப்ப எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டா அப்பவும் நல்லா தான் இருக்கு. 2ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கிற, அங்க தொந்தரவுகளை சொல்லல. கண், தலை, முதுகு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சரியான மருத்துவம் கிடைக்கும். அதுல இருந்து நிவர்த்திக்கு உண்டான அமைப்பும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கு. அப்ப படிப்பு 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புத ஆதித்ய யோகம் உங்க ராசிக்குள்ளே ஏற்படக்கூடிய அமைப்பு. 2ஆம் பட்சமா அந்த புதனும் சூரியனும் ஒன்றாகவே டிராவல் பண்ணக்கூடிய, ஒன்றாகவே பயணிக்கக்கூடிய கிரகங்கள் 2 பேருமே. உங்களுக்கு அந்த புத ஆதித்ய யோகம் 4-5 கூடிய தொடர்பு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். மேக்சிமம் ஒரு 365 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 250 கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் மட்டும்தான் 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க. மற்றபடி எல்லா டைமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிஷபராசி. அதனாலதான் ரிஷபராசி சரியான மாற்றங்களை விரும்பாது. இயல்பா என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர மாற்றங்களை விரும்பாத ராசி ரிஷபம். அப்படிங்கிறதுக்கு காரணம் 5 நாளுக்கு அதிபதிகள் எப்போதுமே ஒன்று கூடியே நகர்வதால் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது 4ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயும் 2ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயும் 2ஆம் அதிபதி மீண்டும் பலம் பெறுவதும் 4ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு போவதும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான தொந்தரவுகளையும் செய்யாது. ரொம்ப திருப்தியா சந்தோஷமா ஸ்கூலோ காலேஜோ திருப்தியா சந்தோஷமா இந்த நாட்கள் நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. கவலை இல்லை சார். காதல் விவகாரங்கள் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்து காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறார். நான் 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து திக்பலம் அடையக்கூடிய அமைப்புனா காதல் மலரக்கூடிய காலகட்டம் தான். 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதுனால அதுல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத சொல்லுது. சார் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்துங்க. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவத்துல பலம் பெற்ற வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்துக்கு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான பிளான்ஸ் இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை சொல்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி
அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து தீரும். ஏன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க பலமா இருக்க போறாரு. ஸோ ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இது எல்லாமே ஓகே. அடுத்ததா கணவன் மனைவி உறவு, இங்கேதான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ள 4 கிரகங்கள் இருக்கும்போது நான் என்ற அகந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ள வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அங்கு பிரச்சனைகளே கிடையாது. இல்ல நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு அவங்களும் வாதமிடக்கூடிய ஒரு நபராக இருந்து விட்டால், ஏன்னா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவத்தில் போய் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்க போறார். உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெறக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் பேர்ல எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரிதல் இருக்குதோ இல்லையோ கணவன் மனைவிக்குள்ள நல்லதொரு ஊடல் உண்டாகும். உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த ஊடல் அப்படிங்கிறது இரவு நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஊடல், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த அனுசரணை அப்படிங்கிறதும் அந்த அன்பு பாசம் அதனுடைய வெளிப்பாடும் தெளிவாகவே புரிகிற மாதிரி இருக்கும் 2 பேர்த்துக்குள்ள. ஸோ அப்போ சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும், ஆனால் விட்டு கொடுக்காம நகரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் விழுகிறது. 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் விழுகும்போது சண்டைகள் இருக்கும், அதே போல அனுசரணையும் இருக்கும். திருப்தியா இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாம நீங்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதுலேயும் ஒரு தொந்தரவும் இல்லை. ஓகே, ஸோ மேக்சிமம் எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு. இன்னும் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது, நிறைய பாசிட்டிவ்கள் இந்த மாதம் இருக்குது. அப்போ நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணுறது, பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, சிம்பிள். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னாலும் சரி, ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு சிலர் நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரிஷப ராசி எனக்கு கும்ப லக்னம் இதுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரிஷபத்தில் நீங்கள் லக்னமாக நீங்கள் பிறந்தாலும் சரி, ராசியாக நீங்கள் பிறந்தாலும் சரி, 2 ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ரிஷப ராசிலையோ அல்லது ரிஷப லக்னத்திலேயோ பிறந்திருந்தீங்கன்னா சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போகணும். காவல் தெய்வ கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு காவல் தெய்வத்துக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, போதும். நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது காவல் தெய்வத்துக்கு படைக்கணும். எப்போ சாமி பண்ணணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் மிகப்பெரிய அமோக வெற்றி பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வோளமுடன். திருச்சிற்றம்பலம்.